நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிற்றதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா அருளுக்கும் ஆசீர்வாதம் ஊற்றாயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த புதிய வாரத்திலே முதல் நாளிலே நம்முடைய திருமணங்களிலே வந்து உண்மை நாங்கள் தோல்வி கொண்டபடியாக உடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர்களுக்கு துணை செய்தபடினாலே நன்றி செய்கிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்கென்று நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே தன்னுடைய ஆவியான வழியாக எங்களோடு பேசுகிறார்கள். திருமறையின் மறைவுகளுக்கு விளங்கிக் கொள்ள ஆண்டவரை துணை செய்கிறார்கள். அவரை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புகிறோம். இயேசு என்ற திருமையை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து மாட்சி விளங்கின திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய திருச்சபையினுடைய முன்னோர்களால் குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் பிரிவு திருவசனம் 1 தொடங்கி 12 வரை அடங்கிய பகுதியில் படிக்க அனைவரும் வேண்டும் என்று கவனமாய். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து மாட்சி விளங்கின திருநாளுக்கு பின்வருகின்ற இரண்டாம் ஞாயிறு கிறிஸ்து மாட்சி விளங்குகின்ற ஒரு அருள் செயலை குறித்து இந்த நாளிலே நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். திருமணம், இல்லற வாழ்வு, குடும்பம், திருச்சபை, நாடு, இந்த நிலைகளிலே நாம் இந்த நாளின் கட்சியை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். கடவுளின் வியப்பான ஒரு படைப்பு திருமணம். கிறிஸ்தவ இல்லறம் புது உடன்படிக்கை, புது ரசம், புது வாழ்வின் தொடக்கம். இதுதான் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி சொல்லுகின்ற செய்தி. இன்றைய நாளினுடைய திருப்பாடல் 105 கடவுள் உலக தோற்றத்திலிருந்து எப்படி இந்த மனுக்குலத்தை வழிநடத்தி வருகிறார். குறிப்பால் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றிலே கடவுள் எப்படி தலைவராய், தந்தையாய், படைப்பாளராய், ஒரு மனைவிக்கு கணவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி இஸ்ரேலை தன் மனவாட்டியாய் தெரிந்து கொண்டு கடவுள் அவர்களுக்கு உணவாளனாய் இருந்து வழிநடத்துகின்றார் என்பது இந்த திருப்பாடல் பகுதிக்குள்ளாக இருக்கின்ற செய்தி. அங்கே திருமணம் என்ற வார்த்தை இருக்காது, கணவன் மனைவி என்ற வார்த்தைகள் இருக்காது. ஆனால் கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற போது, மனுக்குலத்தை உண்டாக்கின போது என்ன நினைத்தார்? கடவுள் 6 நாளிலே உலகத்தை படைத்தார். 6 நாளுக்குள்ளாக எல்லாவற்றையும் படைக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் தாம் படைத்த படைப்புகளை நல்லது என்று கண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மனிதனை உண்டாக்கிய போது கடவுள் நல்லது என்று கண்டார் என்ற வார்த்தை இருக்காது. ஆனால் என்ன இருக்குன்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் பெண்ணை உருவாக்குகிறார். அப்பொழுது ஒரு முழுமை கிடைக்கிறது. மனுக்குலத்திற்கு ஒரு முழுமை கிடைக்கிறது. அதன் பிறகு இந்த மனுக்குலம் தொடர்ந்து இருக்க வேண்டும். இன்னும் அது முழுமை பெறவில்லை.
என்று உணர்ந்தவராக கடவுள் திருமணம் என்கின்ற உறவை ஏற்படுத்துகிறார். திருமணம்தான் கடவுளின் படைப்பினுடைய நிறைவாய் இருக்கின்றது. 6 நாளிலே உலகத்தை படைத்தார் என்று படிக்கின்றோம். ஆனால் படைப்பு எங்கே நிறைவு பெறுகிறது என்றால் திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இதற்கு மேல் நீங்கள் பழகி எழுதுங்கள். இதுவரைக்கும் நான் படைத்திருக்கிறேன், இனி படைக்கப் போவது நீங்கள் தான் என்று சொல்லி மனுக்குலத்தை மறுபடைப்பு செய்கின்ற பொறுப்பை கணவன் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதுதான் கடவுள் மனுக்குலத்தோடு செய்து கொண்ட முதல் உடன்படிக்கை. நீங்கள் பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். அதன் பிறகு திருமண வாழ்வுக்குள்ளாக நீங்கள் இணைந்திருங்கள், ஒருவருக்கொருவர் உண்மையாக இருங்கள். டிரான்ஸ்பரண்ட் லைஃப், வெளிப்படையான மாயமற்ற அன்பு உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆணும் பெண்ணுமாக இல்லற வாழ்வுக்குள்ளாக இணைத்து கணவன் மனைவியாக மாற்றி ஒப்படைக்கின்றார். இந்த படைப்பையும் அவர்களிடத்திலே கொடுக்கின்றார். நீங்கள் இதை பராமரித்து பாதுகாத்து பண்படுத்தி இந்த மண்ணுலகை நீங்கள் என்ன பண்ணுது மறுவாக்கம் பெறுவதற்கு மறுபடைப்பு செய்வதற்காக நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள் என்று முழு படைப்பையும் கடவுள் இந்த கணவன் மனைவிடத்திலே ஒப்பு கொடுத்தார். கடவுள் இல்லறத்தை கட்டியெழுப்புகின்ற கடவுள், பள்ளிக்கு பிறகு செய்கின்ற கடவுள். கடவுள் கணவனையும் மனைவியையும் இணைத்தாலும் அங்கே அவர்கள் நடுவிலே அவர் இருக்கின்றார். அதான் கிறிஸ்தவ திருமணத்திலே இருக்கின்ற முதல் நற்செய்தி. கிறிஸ்தவ குடும்பத்திலே கணவன் மனைவி இணைக்கப்படுகின்ற போது அங்கே கிறிஸ்து இருக்கிறார். அப்போ ஒரு இல்லற வாழ்வுக்குள்ளாக கணவன் மனைவி இருந்த அந்த குடும்பத்தை நடத்துகின்ற போது கடவுள் தான் அங்கே முழு முதல் தலைவராய் இருக்கின்றார். வசனம் எழுதியிருப்போம் இல்லையா, இயேசுவே வீட்டில் தலைவர். வந்து விற்கிறது வாங்கி கொடுத்துறார். உண்மையிலே மனதிலே அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கடவுள் ஆதாம் ஏவாளை ஏற்படுத்துகிறார். அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். பலிக்கு பெருகி பூமியை நிரப்புகள் என்கிறார். அதன் பிறகு நோவாவோடு இவர் உடன்படிக்கை செய்கிறார். நோவாவுடைய மனைவி அவருடைய பிள்ளைகள். இந்த மண்ணுலகத்தை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு உங்களை நான் மீதியாக வைக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட என்னுடைய வார்த்தையை நிலைத்திருங்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இந்த மண்ணுலகம் மீட்பு பெறுவதற்கு நீங்கள் அதை பக்குவப்படுத்துங்கள் என்று சொல்லி முதல் இறைவாக்குவராக நோவா செயல்படுகிறார். மனம் திரும்புங்கள், கடவுளுக்கு பூமியை அளிக்கப் போகிறார். எனவே உங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய கடவுளுக்கு நேராக திரும்புகள் இருக்கிறார். 120 ஆண்டுகள் யாருமே என்ன பண்ணாரு, கேட்கவில்லை. அப்போ அவர்களோடு ஒரு உடன்படிக்கை. இந்த மண்ணுலகம், இந்த மனுக்குலம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும், தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். எனவே நான் இதை அழித்துதான் அதை தூய்மைப்படுத்தியாகும். அப்போது நோவாவை மீதியாக வைத்து அவர்களோடு ஒரு உடன்படிக்கை. நீங்கள் தான் இந்த மனுக்குலத்தை அடுத்த தலைவருக்கு நகர்த்த வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாம் சாராவோடு, ஈசாக்கு ரிபேக்காவோடு, யாக்கோபு ராகேலியா சில்பாள் இவர்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உண்மையாய் இந்த மக்களிடங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஆபிரகாம் சாராவோடு செய்து கொள்கின்ற உடன்படிக்கை. உண்மையாய் இந்த மண்ணுலகம் செழிப்பு பெற வேண்டும். ஈசாக்கு விதை விதைத்தார். அந்த ஆண்டிலே பூமி தன் பலனை 100 மடங்கு கொடுத்தது என்று சொல்லி கடவுள் ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை. நிமித்தமாக உன் பொருட்டு இந்த மண்ணுலகை நான் செழிப்படை செய்வேன், இதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். யாக்கோபு, நீ அடிமையாய் சிறைக்குள்ளாக ஓடி போகின்ற இந்த நாட்டை, உன் கண்ணீர் சிந்தனை இந்த இடத்தை, உன் சுதந்திரத்திற்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன் வாரிசுகளுக்கு, உன் தலைமுறைக்கும் இதை சுதந்திரமான நாடாக நான் திரும்பி அதை தருவேன் என்று உடன்படிக்கை செய்கிறார். இப்படி
பல தலைமுறைகளோடு உடன்படிக்கை செய்கின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அந்த குடும்பம் அந்த தலைமுறைகளின் ஆண்டவராய் இருந்து குடும்பங்களை கட்டியெழுப்புகின்ற கடவுளாய், தலைமுறைகளை உருவாக்குகின்ற ஆண்டவராய் கடவுள் இருக்கின்றார். தலைமுறை தோறும் அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். அவர்கள் கடவுளுக்கு உண்மையில்லாத போது அவர்கள் அடிமையாய் போன போதிலும் அவருக்கு உணவளித்து உடையளித்து அவருடைய உடை பழமையாய் போகாதபடிக்கு அவருடைய மிதியடிகளில் வாழ அருந்து போகாதபடிக்கு அவருடைய ஆண்டவர் அதிசயமாய் வழிநடத்துகின்றார். சிறையிருப்பிலே அடிமைப்பட்ட தேசத்திலே ஆளுகை செய்கின்றவராக யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். அங்கே அவருக்கு குடும்பத்தை ஏற்படுத்தினார். இப்படியாய் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தலைமுறையாய் வழிநடத்துவதற்கு இல்லறங்களை கட்டி எழுப்புகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். இப்படி இல்லறங்களை கட்டி எழுப்பின ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தம் மனவாட்டி என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிறார். நான் தான் உங்கள் கணவன், நீங்கள் என்னுடைய மனைவி என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் கூட்டத்தை தன் மனவாட்டி என்று சொல்கிறார். நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள், நீங்கள் என்னுடைய அன்புக்குரியவர்கள். அதை நீங்கள் உணராமல் நீங்கள் என்ன செய்றீங்க? வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். வேற்று தெய்வங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அதிகார எதிர்பார்ப்புகளை உங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு சொத்து சேர்ப்பதற்காகவும் பதவிகளை அனுபவிப்பதற்காகவும் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் வேற்று தெய்வங்களுக்கு என்ன பண்றீங்க? வழி செலுத்துகிறீர்கள். இப்படியெல்லாம் செய்து எனக்கு முன்பாக அருவருப்பானதை செய்து விபச்சாரம் செய்கிறீர்கள் என்று சொல்றார். விபச்சாரம் வார்த்தை அடிக்கடி வருது. இசைக்கிற நூலில் பார்த்தீங்கன்னா விபச்சாரிகள் நீங்கள் தேசிகள் நீங்கள் மலைகளிலும் மரத்தடியிலும் விபச்சாரம் செய்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது ஏதோ ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் தங்கள் உத்தம புருஷனாகி உத்தம கணவனாகி கடவுளை விட்டுவிட்டு யாவே கடவுளை விட்டுவிட்டு வேற்று தெய்வங்களை வழிபட்டதைத்தான் விபச்சாரம் என்ற வார்த்தையினாலே இறைவாக்கினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருத்தையும் சொல்றாங்க. இது இன்னும் இந்தியாவுடைய தமிழ் பண்பாடு. ஆனால் மறுமணம் செய்து கொள்கின்ற உரிமையை இந்த சமூகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் கொடுத்துச்சுனாக்கா உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற பெயரில் இளம் குழந்தைகளை உயிரோடு கொளுத்தினாங்க. நம்ம ஏதோ உடன்கட்டை ஏறுதல்னா ஏதோ கேள்வி முடிச்சு கொளுத்திட்டாங்க நினைக்கிறான். இல்லை, 12 வயசு 13 வயசு பிள்ளைங்களை என்ன பண்ணாங்க? பிள்ளைகள் பூப்பு எய்த உடனே அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது. அது ஒருவேளை அவன் பூப்பு எய்த கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் இளமையானா? இல்லை, வயசானவனுக்கு கிழவனுக்கு பல்லு போனவனுக்கு கொண்டு போய் இளம் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? திருமணம் செய்து வைத்ததுனால எந்த நேரத்தில் வேணாலும் அவன் செத்து போனான். அப்படி செத்து போகும் போது இந்த இளம் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? விதவைகள் ஆனார்கள். பல்லு போன கிழவனுக்கு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு. பல்லு போன கிழவன் வயசானதுனால இறந்து போயிடும். ஆனால் குழந்தைகளை கொண்டு போய் மனைவி என்ற ஸ்தானத்தின் பேரில் அவங்க என்ன பண்ணாங்க? கொளுத்தினார். அதனாலே இங்க என்ன பண்ணாங்க? வில்லியம் கேரி, ராஜாராம் மோகன் நாயர் சேர்ந்து என்ன பண்ணாங்க? போராடி மறுமணம் செய்து விதவை இருந்துட்டு போட்டேன், என் பொண்ணு விதவையா இருந்துட்டு போட்டேன். இப்படி உயிரோடு கொடுக்கிறதை விட என் பிள்ளைகள் விதவையா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு முதல் கட்ட போராட்டம். அதன் பிறகுதான் என்ன பண்ணாங்க? என் பிள்ளைகள் விதவையா இருக்கிற அவசியம் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு நான் மறுமணம் செய்திருக்கேன் எனக்கு எல்லாம் பிரச்சனை என்று சொல்லி இந்த திராவிட நாட்டில் மறுமணம் செய்து கொள்கின்ற உரிமையை பெரியார் போன்றவர்கள் போராடி வாதாடியதை வாழ்வதற்கான உரிமை. திருமணம் செய்து 2வது திருமணம் என்று ஏதோ உடல் சுகத்துக்காக செய்வது இல்லை, வாழ்கின்ற உரிமை, என் உரிமை, வாழ்வதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தார். அதனால்தான் அது மறுமணம் என்கின்ற உரிமையோடு இன்றைக்கு முதலாவது கைம்பெண்கள் வாழ்வதற்கான உரிமையை இந்த நாட்டிலே திராவிட மண்ணிலே பெற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு மறுமணம் செய்து கொள்கின்ற உரிமையை
பெற்றுக் கொடுத்தார். அது வேறு சப்ஜெக்ட், சரிங்களா? ஆனால் ஆன்மீகத்திலே கடவுளை நம்பி இருக்கின்ற போது பல தெய்வ வழிபாட்டை நாம் செய்யக்கூடாது. உன் கடவுளாகி ஆண்டவர் நான், என்னை தவிர வேற கடவுள் இருக்கக்கூடாது. அதுதான் ஆன்மீகம். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு என்ன பண்ணுறது? இங்கே ஆன்மீகத்தை கடவுள் எனக்கு புருஷனாக இருக்க, நான் மனநாட்டியாக இருக்கணும்னே உடனே வந்து இங்கே இஸ்ரேல் மக்கள் வழி தவறி நடந்தார்கள், உடனே பெண்கள் தான் வழி தவறி நடக்கிறார்கள், ஆண்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் என்கின்ற அந்த போர்வையை போர்த்தக்கூடாது. கடவுளுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு வேறு, கணவன் மனைவி உறவு என்பது வேறு. ரெண்டுத்தையும் எந்த இடத்துல சேர்க்கணும், எந்த இடத்திலே வகைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்களை கடவுளாக புகுத்தி பார்க்கக்கூடாது. அந்த தெளிவோடு நாம் இந்த திருமறை பகுதியை விளங்கிக் கொள்ளும். திருமறையுடைய நற்செய்திக்கு வருது. இந்த யூத மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளாக போகிறார். அதற்கு காரணம் நான் முன்னர் சொன்னது போல வேற்று தெய்வங்களுக்கு எங்கெல்லாம் மரம் இருக்கிறது, எங்கெல்லாம் மலைகளும் குன்றுகளும் இருக்கிறது, அங்கே வந்து அவர்கள் தங்களுக்கான தெய்வங்களை மரத்தினாலும் இரும்பினாலும் செம்பினாலும் இப்படியெல்லாம் சிலைகளை உருவாக்கி அவர்கள் செய்து கொண்டு அவர்கள் வழிபட்டார். இது வேற்று தெய்வ வழிபாடு. இஸ்ரேல் மக்கள் நீ ஏன் போய் செஞ்சதுதான் கடவுளுடைய கேள்வி. அவர்கள் வழிபடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கையும் கிரியையினாலே சிலைகளை வார்ப்பித்து அதை அவர்கள் வணங்குகிறார்கள். அது கண்ணியத்தில் வந்து காணாது, காணது கேளாது, ஊக்கம்தான் நுகராது. நீ ஏன் போய் வழிபட்டது தான் இஸ்ரவேலுக்கு வைக்கின்ற கேள்வி. நான் உன்னை எனக்கான மக்களாக நான் என்ன பண்ணிட்டேன்? உன் தரப்பன் புள்ள இல்லாததான் நான் என்ன பண்ணேன்? அவனை அழைப்பித்து நான் காண்பிக்கிற நாட்டுக்கு போ, உன்னை நான் பள்ளி பேரை செய்து வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போல பெருகு பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்துல நானும் உண்மையா இருந்தேன், உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உண்மையா இருந்த, நீ ஏன்னா இல்லை? அதான் இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் எழுப்புகின்ற கேள்வி. அப்படி அவர்கள் இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் கடவுளுக்கு உண்மை இல்லாமல் வேற்று தெய்வ வழிபாடு செய்த போதுதான் அவர்கள் சிறையிருப்புகளாக போனார்கள், எச்சரிக்கப்பட்டார்கள். எஸ்ஐயா இறைவாக்குகள் மூலமாக, எரேமியா இறைவாக்குகள் மூலமாக, மீகா இறைவாக்குகள், ஆமோஸ் இறைவாக்குகள் மூலமாக எச்சரிக்கப்பட்டார். ஓசியா தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். இப்படி இறைவாக்குகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலே எச்சரித்திருந்தோம். தங்களுடைய கடினமான உள்ளத்தினால், இருமாப்பான எண்ணங்களினாலே அவர் கடவுளுக்கு நேராக திரும்பாமல் அவர் கடினமான உள்ளத்தோடு கடவுளுக்கு முன்பாக தங்கள் கண்களை ஏறெடுக்காமல் வேற்று தெய்வங்களை ஏறெடுத்து அநீதிகளை செய்து மக்களை ஏமாற்றி கொல்லாத கொடுங்கோல் ஆட்சியாளர்களுடைய கைக்குலிகளாக இருந்தபடினாலே அவர்களை சகோதர உணர்வில்லை, சகோதர பாசம் இல்லை, சுயநலம், மற்றவர்களுடையதை தங்களுடையதாக சுரண்டினார்கள். ஒரு ஜோடி செருப்புக்கு ஏழைகளை விற்று போடுகின்ற அவலமான நிலைக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளாக சுயநலம் இருந்தது. இன்றைக்கு நாடு அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு நாடு அப்படித்தான் இருக்கிறது. ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கின்ற அட்டை பூசிகளாக ஆட்சியாளர்கள் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே அந்த யூத மக்கள் சிறையிருப்புக்குள்ளாக போனார்கள். தவறான ஆட்சியாளர்கள், தவறான நீதிபதிகள், தவறான ஆசாரியர்கள், தங்களுக்கு பணம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும்னா மக்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்ற ஆட்சியாளர்களாக அன்றைய யூத ஆட்சியாளர்கள் இருந்ததினால்தான் இந்த மக்கள் சிறையிருப்புக்குள்ளாக போனார்கள். ராஜாவும் சும்மா இல்லை, பாபிலோன் ராஜா சிறையிருப்பு கொண்டு போனதுனாலே நேபுகாத்நேச்சார் பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளர் என்று ஒரு பார்வை இருக்கும். ஆனால் அந்த ராஜாவுக்குள்ளேயும் ஒரு கரிசல் இருந்துச்சுன்னா ஏழைகள்லாம் என்ன பண்றதில்ல, துன்பப்படுத்துறதில்லை. யாரெல்லாம் மற்றவர்களை ஒடுக்கி சுகபோகமாக வாழ்ந்த அரசன், நீதிபதிகள், போலியான இறைவாக்குகள், இவர்களைத்தான் கண்ணன் பண்ணலாம். சரிங்களா? கடவுள் அப்படியாக அந்த யூத மக்களை மீதியை வைத்து அந்த மீதியான மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எப்சிபா என்றும் உங்கள் நாடு என்று அழைக்கப்படும். எப்சிபா என்றால்
என்னைக்காவது உங்களுக்கு பேருக்கான அர்த்தம் நம்ம தெரிவிச்சுக்கிறீங்களா? நம்ம பேர் என்ன மீனிங் சொல்லுறது என்ன பண்றோம்? கண்டிப்பா தெரிஞ்சு வச்சு மீனிங்லெஸ்ஸான பேர் பிள்ளைங்களுக்கு வைக்காது. சமஸ்கிருத பேர் பிள்ளைங்களுக்கு வைக்காது. நீங்க வைக்கிற பேர் நீங்களுடைய மீனிங்கை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே அவமானப்படுத்துகிற பேர்ல தான் நமக்கு இருக்கு. தமிழ் பெயர் வைங்க, அழகான தமிழ் பெயர் வைங்க. கிறிஸ்தவன் அடையாளத்தை காமிக்கணுமா, பைபிள் இருக்கிற பேரை வச்சுக்கணும். ஆனால் சமஸ்கிருத பேர்லாம் போய் பார்த்தீங்கன்னா மண்ணு கல்வி சாணி இப்படிதான் இருக்கு. சரியா? அதெல்லாம் கவனிக்கணும். எப்சிபா யூரா அப்படின்னா என்ன? எப்சிபா நீ என் அன்புக்குரியவன், அதான் அதுக்கு அர்த்தம். நீ என் அன்புக்குரியவன், நான் உன் மீது அன்பா இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், என் புருஷனாகிய கடவுள் என்னை கைவிட்டாரு அப்படின்னு நினைக்கிற. நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், உன் மூதாதைகளோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்கள் என்னோடு கூட வாழ்ந்திருக்கிறார், என்னுடைய வார்த்தையில் அவர்கள் கடைபிடித்து எனக்கு உண்மையா இருந்திருக்கிறாங்க, அவர்கள் மீது நான் அன்பாக இருந்தேன். நீங்கள் என் வார்த்தை கீழ்ப்படியாதனால கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் தான் என்ன பண்ணீங்க நினைக்கிறீங்க. நான் உங்களை கைவிடவில்லை, நான் உங்களை திக்கற்றவராக விடுவதில்லை, ஒருபோது இவை போல நான் உங்களை கைவிடவில்லை. நீங்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தீச்செயல்கள் என்னை காணாதபடிக்கு உங்கள் கண்களை மறைத்திருக்கிறது. உங்களுடைய தீமையான எண்ணங்கள் உங்கள் காதுகளை என்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்திருக்கிறது. அதனாலே என் முகத்தை நான் உங்களுக்கு மறைத்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் உங்களை என்னுடைய முகத்தை என்ன பண்ணல மறைக்கிறேன். நீங்கள் தான் உங்களுடைய முகத்தை மறைத்து என்னுடைய பாராளுக்கு உங்களுடைய தீச்செயல்களிலே இருக்கின்றீர்கள். ஆனால் நான் இப்பவும் சொல்றேன், நான் உங்கள் மீது அன்பா இருக்கிறேன். நீ என் அன்புக்குரியவன், இஸ்ரவேலே நீ என் அன்புக்குரியவன், நான் உன்னை நெருங்கியிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த நாட்டுக்கு ஒரு பேர் சொல்ற, என்ன சொல்ற? நாடு பியூரா என்று அழைக்கு. பியூரா என்ன? வாழ்க்கைப்பட்டவள் என்பது ஒரு. நீ எனக்கு உண்மையா இல்லாதபடினாலே இந்த நாட்டை என்ன பண்ணிட்டேன், சுட்டரிக்கப்படுவதற்கு நான் என்ன பண்றேன், அனுமதிச்சிட்டேன். நான் சுட்டரிக்கல, உன் செயல்கள் தான் அதை சுட்டரிக்க வைத்திருக்கிறது. உன் நிமித்தமாக இந்த நாடு சீர்கெட்டு போயிருக்கிறது. இப்போது நீ மனம் திரும்பி நீ தான் ஆண்டவரே என்னுடைய நேசர் என்று சொல்லுவதனாலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ என் அன்புக்குரியவராய் இருப்பாய். நீ மனம் திரும்பி என்னை உன்னுடைய தெய்வமாக கடவுளாக கணவனாக ஏற்றுக்கொண்டபடினால், என்னை உன்னுடைய மனவாளனாக மீண்டுமா ஏற்றுக்கொண்டபடினாலே உன்னுடைய ஒப்படைப்பை முன்னிட்டு நாடு வாழ்க்கைப்பட்ட நாடாக இருக்கும். இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாதபடிக்கு அது வாழ்க்கைப்பட்ட நாடாக இருக்கும். நாடு விதவை இருப்பிலே இராது, அது வாழ்க்கைப்பட்ட நாடாகவே இருக்கும் என்று சொல்லி அந்த நாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் மக்களை தம்முடைய மனவாட்டியாக இருக்கிறார். இஸ்ரவேல் நாட்டை தம்முடைய மனவாட்டியாக ஆண்டவர் எண்ணுகிறார். இந்த நாட்டோடு நான் உடன்படிக்கிறேன், இந்த மண்ணோடு நான் உடன்படிக்கிறேன். உனக்கு இந்த உனக்காக நான் என்ன பண்ணுகிறேன், விளைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். வாக்களித்த நாடு, உன் பிதாக்களுக்கு உன்னுடைய மூதாதையர்களுக்கு நான் கொடுத்த வாக்கை முன்னிட்டு இந்த நாட்டை நான் என்ன பண்ணினேன், தூய்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன். இது என்னுடைய நாடு. ஆகவே நீ இந்த மண்ணிலே ஆசீர்வாதமாக இருப்பார். ஆபிரகாம் ஈசாக்கு கிணறு வெட்டின இடமெல்லாம் தண்ணீர் ஊற்றெடுத்து பொங்கியது. அவர் பயிரிட்ட இடங்களிலெல்லாம் 100 மடங்கு பலனை கொடுத்தது. நாடு ஆசீர்வாதமான நாடு. உன் செயல்கள் சரியாக இருந்தால் உன் நாடு ஆசீர்வாதமாக இருக்கும்.
இன்றைக்கு நாடு சுரண்டப்படுகின்ற நாடாக இருக்கின்றது. நாம் சுரண்டல்காரர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டின் பலன்களை எப்படியாவது சுரண்டி என்னுடைய ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் தவிர எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இல்லை. சேமிப்பு என்ற பெயரிலே சுரண்டல் செய்கின்ற மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி இருப்பதனாலே தான் இந்த நாடு சுரண்டல்காரர்கள் கையிலே முடங்கி போய் கிடக்கிறது. சுதந்திரமான ஒரு வாழ்வு இங்கே வாழ முடியாத ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. பொது உடைமை சமூகம் தனியார் மயமாக்கப்படுகிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலை மாறி எல்லாருக்கும் எல்லாம் இருக்க முடியாது. எல்லாமே என்னுடைய எனக்கு நீ அடிமையா, ஒரு தண்ணி வேணுமா என்கிட்ட நீ அடிமையா இருந்து காசு கொடுத்து வாங்கி குடிச்சுங்க. பயிர் வைக்கணுமா வாரத்துக்கு ஒரு பயிர் சொந்தமாக இருந்தாலும் வச்சுக்கூடாது. வீடு வேணுமா வாடகைக்கு முடியுது, சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாடு. நாட்டின் வளங்களும் சுரண்டப்படுவதற்கு நாம் சுரண்டல்காரர்களாக இருக்கின்றோம். அப்போ ஒரு இல்லம், நான் இருக்கிறேன், என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாரும் சமமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கணும் என்று என் குடும்பத்தை குறித்த தரிசனம் இருக்கிறே தவிர இந்த நாடு என்னுடையது, இந்த நாட்டை என்னுடைய குடும்பமாக பார்க்கிறேனா என்ற சிந்தனை அன்றைக்கு யூதர்களிடத்திலே இல்லை, இன்றைக்கு நம்மிடத்திலும் அது இல்லை. அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கின்ற போதுதான் அந்த நாடு ஒரு நேரத்திலே அது சுட்டரிக்கப்படுகிறது. நாளைக்கு ஒரு காலத்தில் இது காலனியாதிக்கு நாடாக மீண்டும் மாறக்கூடிய அபாயமான ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனுபவிக்கின்ற சுதந்திரம் என்பது சும்மா ஏதோ வந்து அப்படியே இல்லாம வந்தில்லை. இங்கிலாந்து ராணி சும்மா எழுதிட்டாங்க. என்ன கோடிக்கணக்கான மக்கள் ரத்தம் சிந்திய விளைக்கரைமாக வாங்கின. அப்படித்தான் நம்முடைய மீட்பு. கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். என்னுடைய குடும்பத்திலே எல்லாருக்கும் எல்லாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமா அது போல இந்த திருச்சபையில் எல்லாருக்கும் எல்லாம் இருக்க வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு. திருச்சபை கிறிஸ்துவனுடைய மனவாட்டி, அதிலே நாம் உறுப்பினர்களாக இருக்கிறோம். ரெண்டு விதமான உறவு, எனக்கும் கடவுளுக்குமான உறவு. நானும் கிறிஸ்துவம், கிறிஸ்து எனக்குமான ஆம்பளை, அது அப்பா கிறிஸ்து ஆம்பளை குழந்தை கல்யாணம். அன்பு உறவிலே கிறிஸ்தியன் மனவா அவரே என் தலையாய் இருக்கிறார். இந்த உடல் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அவர் விரும்புகின்ற வாழ்வை வெளிப்படுத்த வேண்டும். அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த கண்களை படைத்திருக்கிறார், அவர் எனக்கு எங்களுக்கு காதுகளை கொடுத்தார், அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு காதுகளை கொடுத்தார். இந்த உறுப்புகள் எல்லாம் மாசற்றதாய் இருக்க வேண்டும். நாம் அவருக்கு உத்தமமான மனவாட்டியால் இருக்க வேண்டும். இது தனி மனித வாழ்வு. திருச்சபை வாழ்விலே திருச்சபை கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிறது. நாம் அதிலே உறுப்பினர்களாக ஒவ்வொரு உறுப்பாக இருக்கின்றோம். நாம் நம்மை தூய்மை உள்ளவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிந்தையினாலும் வார்த்தையினாலும் செய்திகளினாலும் நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு அளித்திருக்கின்ற அருள்வரங்களை திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக, இந்த திருச்சபையுடைய முழு வளர்ச்சிக்காக நாம் பங்களிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கோயிலிருந்து என்னத்தை வீட்டுக்கு தூக்கி போக முடியும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் இன்னைக்கு திருச்சபை எங்கும் இருக்கிறார். கோயிலிருந்து எனக்கு பழம் கொடுக்கல, கோயிலிருந்து எனக்கு இது கொடுக்கல, கோயிலிருந்து எனக்கு அதை கொடுக்கல, நீ என்ன கொடுத்த கோயிலுக்கு என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளுகின்ற மக்களாய் இருக்கிறோமா? What is my contribution to this church? இப்போ இந்த குடும்பம், இந்த திருச்சபை என்கின்ற குடும்பத்திலே என்னுடைய பங்களிப்பு என்ன என்கின்ற கேள்வியோடு பங்களிப்பு செய்கின்றவராக நான் திருச்சபையிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபை என்கின்ற குடும்பம் முழுமையான வளர்ச்சி பெறும். கிறிஸ்து தலையார் இருக்கிறார், திருச்சபை மனமாட்டியா இருக்கிறது. திருச்சபை என்கின்ற இந்த இல்லறத்தை கட்டி எழுப்புவதிலே நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நிறைவாக நற்செய்தி பகுதிக்குள்ளாக வருகின்ற போது கிறிஸ்துவை இல்லறம், கிறிஸ்துவை விருந்தினராக ஒரு
இல்ல திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார். அங்கே ஆண்டவர் இயேசுவை முதலாவது அழைத்தார்கள். நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? ஆண்டவரை நம்முடைய அனைத்து நிகழ்வுகளிலும் வாழ்வியலிலும் அழைக்கின்றவராக இருக்கிறோமா? கிறிஸ்து நம்முடைய செயல்பாட்டிலே இருக்கிறாரா என்பது முதலாவது கேள்வி. நாம் முதலாவது கிறிஸ்துவை அழைத்துக் கொள்வதற்கு, அழைப்பு கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய இருப்பு நிலை, முதலே சொன்ன நம்முடைய இருப்பு நிலைனாலே நம்முடைய பிரசன்ஸ் என்ன விதமான பயன் தருகிறது? நாட்டுக்கு, இந்த திருச்சபைக்கு நம்முடைய பிரசன்ஸ் இருக்கிற சும்மா ஆளுக்குமே இருக்கிறதில்லை. இந்த நாட்டுக்கான பங்களிப்பு என்ன? இந்த திருச்சபைக்கான பங்களிப்பு, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பங்களிப்பு என்ன? இயேசுவினுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது? ஒரு திருமணத்துக்கு ஒரு கெஸ்டா போகிறார். கெஸ்ட் வேற என்ன, கொஞ்சம் கொடுத்தோமா சாப்பிட்டோமா என்பதோடு கெஸ்டா என்ன பண்றார்? நடந்து போகுது. இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தோன்னா யாரும் சோறுதே இல்லையே, எனக்கு சோறு இல்லை என்று பார்க்கிறது. இந்த திருமணத்தில் இருக்கிற சிக்கல் என்ன? இயேசுவினுடைய இருப்பு நிலை அங்கே இருக்கிறது என்பதுதான் செய்தி. ரசம் குறைக்கப்பட்டது, அதனால ரசம் குறைக்கப்பட்டது. ரசம் ஏன் குறைக்கப்பட்டது? அந்த தங்கி சேரத்துக்காரர் சொல்ற எல்லாரும் போதுமான அளவுக்கு குடித்தார்கள். போதுமான அளவுக்கு குடிக்கிறது இல்லை, எல்லாருக்கும் இருக்குதான்னு பார்த்து குடிக்கிறவங்க தான் நல்ல மனிதன். நிறைவு, அதாவது ஆண்டவர் கடவுள் உணவு அளிக்கின்ற போது ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்கு நம்ம விருந்துகள் என்ன பண்றதுங்க, கடைபிடிப்பதே கிடையாது. என்ன அந்த முறை எப்படின்னா, கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு உணவில்லாத இடத்திலே உணவு கொடுக்கிறார். காலையிலே மன்னாவையும் மாலையிலே காடையும் கொடுக்கின்றார். அப்போது எப்படி கொடுக்கிறாரு? அந்தந்த குடும்பத்திலே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கு இவ்வளவு அளவு, 2 படி அளவுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவரை எடுத்துக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு வந்தோம்னா பின்னால் வரவங்களுக்கு சாப்பாடு இல்லையே, புத்தகத்தில சாப்பிட்டு சாப்பிடாதுமா, தின்னாத்துமா, காலையில் தண்ணி ஒருத்தர் மருந்து தண்ணியை சாப்பிட்டுருமா, கடைசி பண்ணி எதுவும் கூட அங்கே இருக்க ஜெயகால ஒன்றுமே இல்லாதிருக்கின்ற நிலைகள் இன்றைக்கு நம்முடைய விருந்துகளிலே இருக்கிறது. விருந்து பரிமாறுவதிலே இன்னமும் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம், நம்முடைய உறவு விருந்துக்கு அழைச்சி, நம்ம வீட்டு விசேஷம் தான், நம்ம தான் அழைச்சிருப்போம். அதில் ஒரு 4 பேர் ரொம்ப விரும்புவது கவனிப்போம். ஐயர் பிஷப்பு பண்ணக்கூடாது. ஐயராக இருந்தாலும் சரி, கோயில் பிள்ளையாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் வீட்டிற்கு விருந்தாளியாக அழைத்திருக்கிறோம். பந்தியிலே சமமாக உட்கார்ந்து சாப்பிடுகின்ற மனநிலை உடையவர் தான் நல்ல ஐயர். அங்கே நினைச்சிடும், நேரம் ஊற்றிய கீழே ஊற்றிய அங்கே கைக்கு வச்சு சாப்பிடப்படாது. அங்கி போட்டே பண்ணிடுற ஆலயத்து வழிபாட்டுக்கு தான் அங்கி. விருதுல உட்கார்ந்து 4 பேர் பார்க்கறதுக்கு ஆரம்பமா கௌரவமா உட்காந்து சாப்பிட்டு அங்கி இல்லை. அதை பரிமாறணும்னா டக்கு டக்குன்னு அவங்களுக்கு 1000 எண்ணத்தோடு பரிமாறுவாங்க. ஐயர் அங்கி போட்டுக்கிறத பார்த்து பரிமாறத்துக்கு அதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. உண்மைதானே? நான் ஐயராகவே இருந்தே நான் சொல்றது. அப்ப ஐயர் என்ன பண்ணுவான், அங்கேயே கரெக்ட் விருந்துக்கு வார்த்தையை வழங்குகின்ற போதுதான் இந்த அங்கி. வயிற்றுக்கு சாப்பிடும்போது அங்கே என்ன பண்ணிடலாம், கழட்டிடணும். அப்படி கழட்டி விட்டால் சமத்துவம் என்று நாங்கள் தானாவே வந்துடும். நமக்கு மனசு இல்லை. ஐயராக இருக்கணும்னா 2 பீஸ் எக்ஸ்ட்ரா ஒருக்காவே அங்கி போட்டு சாப்பிடுகின்ற மனநிலை தான் இன்னும் இருக்கின்றது. நம்மை நாமே முக்கியத்துவப்படுத்த நினைக்கின்றோம். அப்படி பல பேர் அந்த பந்தில முன்னால வந்து வயிற்றை நிரப்பினதுனாலே தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார். விருந்திலே அந்த விருந்து வீட்டார் எத்தனை பேர் அழைத்திருக்கிறாங்க, எல்லாம் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. போய் நிற்கும் போதே தெரியாது கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த விசிட் அடிக்கிற ஆளுங்கெல்லாம் இருக்குல்ல இருக்கிறார். அந்த போய் பார்த்துட்டு
எவ்வளவு சாப்பிட முடியும் பார்க்கிற மக்கள் இருக்கிறார். எனக்கு அடுத்திருப்பவனுக்கு என்ன வைக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு யோசிக்கணும்னாலே வெக்கமே இல்லாம நமக்கு அடுத்திருக்கிறவங்க அமைதியா இருப்பாங்க. ஆனால் நம்ம உட்காந்து அந்த பீஸ் எடுக்கணும்னு சொல்லி எடுப்போம். விருந்து விட்டாலும் வேற வழி இல்லாமல் கோச்சிங் வர நினைச்சிட்டு எத்தனை வந்து வைப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒழுங்கே தெரியாத விருந்திலே பங்கேற்கின்ற மனிதர்கள் உண்டு. விருந்து உபசரிக்கிறவர்கள் யாரையும் ரொம்ப முதன்மைப்படுத்தார்கள். சாப்பிட்ற இடத்துல ஒருத்தரை உயர்வாகவும் ஒருவரை தாழ்வாகவும் பார்ப்பது கடவுளுக்கு முன்பாக செய்த மிகப்பெரிய அநீதி. அந்த அநீதி அந்த விருந்தில் இருந்ததுனால்தான் எல்லாருக்கும் ரசம் பத்தல் புகழ்ந்தால் குடியார பயணம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் விருந்து பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இருக்கணும், பந்தில உட்கார சாப்பிடணும் இருக்கணும். அப்படி இருந்திருந்தால் முதலாவது ரசம் குறைப்பட்டு இருக்காது. கொஞ்சம் கூட வரைய ஒரு 10 பேர் வந்து இன்விடேஷன் இல்லாம கூட வரலாம். ஆனால் விருந்து ஏற்படுத்துகிற போது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கின்ற விதமாக சாப்பிடுகின்ற மனநிலையை முதலாவது நாம் விருந்து போகும்போது கடைபிடிக்கணும். விருந்து பரிமாறுகின்ற இடத்துல நாம் இருக்கின்ற போது வந்திருக்கின்ற இவரை எல்லாரையும் நம்ம தான் அழைத்திருக்கிறோம். எல்லாருமே முக்கியமானவர்கள் என்று தானே அழைத்திருக்கிறோம். ஊர்ல 1000 பேர் இருப்பாங்க, 10-100 பேர் தான் கொடுத்துருக்கோம். முக்கியமானவங்க தெரிஞ்சுதான் அழைச்சிருக்கிறோம். அப்புறம் அதில் என்ன ஒருத்தரை வந்து ப்ரிஷியஸ் பண்ணணும். அந்த அணுகுமுறைகளை என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும். அப்படி செய்கின்ற போது உணவு பகிர்வு என்பது சமத்துவமாகும். இன்றைக்கு வேளாண் சட்டங்கள் வந்து நாட்டில் திணிக்கப்படுகிறது. கார்பரேட்டுடைய கைக்கூலிகளாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழைகள் இன்னும் ஏழைகளாக இருக்கிறார்கள், செல்வங்கள் இன்னும் ஏழையாக எங்க ஆரம்பிக்கிறது, சாப்பாடு ஆரம்பிக்கிறது. போதும் என்கின்ற எண்ணம் இன்னும் இல்லை. வயிறு நிரம்பினாலும் கண்ணு போதல என்று சொல்லுகின்ற நிலையில் தான் பொட்டலை கட்டி சாப்பாடு எடுத்து போற மனிதர்கள இருக்கிறோம். மிகப்பெரிய விலையுயர்ந்த காரில் வருவோம். அந்த கல்யாணத்தில் போய் ஒரு பொட்டலை சாப்பாடு எடுத்து போறது எனக்கு தூக்கம் வராது. இல்லை உண்மைதானே? நம்ம வீட்டு சாப்பாடு எடுத்து போகலாம். நம்ம வீட்டு சாப்பாடு மீதியாக இருக்குன்னா அதை கூட என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு சில நேரங்கள் பார்த்தோம்னா மீதியாக சாப்பாடு காரில் எடுத்து போயிட்டு இங்கேயே பகிர்ந்து கொடுக்கின்ற மக்கள் இருக்கிறார். நாம் விருந்திலே எப்படி பங்கேற்க வேண்டும், எப்படி விருந்து பரிமாற வேண்டும் என்பதை இந்த திருமணத்தின் வழியாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கவனிக்க வேண்டியதுன்னா, தண்ணீரை ரசமாக மாற்றினார். சாதாரண தண்ணீரை ஆண்கள் ரசமாக மாற்றினார். அதான் அற்புதம் சொல்லுவோம். நதிகளில் அற்புதம். தண்ணீரை வேண்டிய இடத்திலே தண்ணீர் கொடுப்பது ஆண்கள் செயல். இஸ்ரேல் மக்கள் இந்த ஏரி மந்தையிலே தண்ணி இல்லாமல் இருந்தாங்க. அன்றைக்கு அவர்களுடைய தேவை என்ன, தண்ணீர். அதுபோல் அங்கே என்ன பண்ணாரு, தண்ணீர் கொடுத்தார். இங்கே குறைவுபட்டது என்ன, ரசம். இங்கே ரசம் தேவைப்படுகிறது, குறைவுபட்டிருக்கிறது, தேவைப்படுகிறது. எனவே ரசத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இங்கே தண்ணீர் விலை உயர்ந்தது, அதாவது தண்ணீரை மட்டமாகவோ திராட்சை ரசத்தை உயர்வாக பார்க்கிற மனநிலை இன்னும் ஒரு இடத்துல. இது சாதாரண தண்ணீர். தண்ணீர் ஆகிடுச்சுனாக்க திராட்சை ரசம் தேடுமா? அப்ப தண்ணீர் இருக்காது, உயிர் பிராணியா இருந்தா. அங்கே அற்புதம் என்னன்னா, எங்கே எது குறைவுபடுகிறதோ அதை நிறைவு செய்வதற்கு ஆவலேசு வல்லவராக இருக்கிறார். தான் அற்புதம். நமக்கு என்ன தேவை அதை ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு இன்னொரு தேவை என்பதை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் தந்தையை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னொரு தேவை என்பதை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவை என்ன, ரசம் குறைபட்டிருக்கிறது. ரசத்தை ஆண்டவர் முடிக்கிறார்.
ஆண்டவர் ரசத்தை கொடுத்ததுனாலே தண்ணீரை படிக்கின்ற மக்கள் தான் சாதாரண தண்ணீர், வெறும் தண்ணீர். காயை படித்தாலும் தண்ணீரை படிக்கக்கூடாது. கிராமத்து மக்கள் பயன்படுத்துகிற பழமொழி தண்ணீர் நீர் நாடு. அதனால சாதாரண தண்ணி அப்படி என்ன பண்ணுறது? இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் பண்ணுவோம், எல்லாருமே பண்ணுறோம். இதுதான் தண்ணி மினரல் வாட்டர் அப்படியே பார்த்து அளந்து குடிப்போம். சாதாரண தண்ணி குழாயில் இருக்குன்னா தொட்டு இல்லை தண்ணீர். அப்படி பார்க்குங்க, தண்ணீர் வாழும் அப்படின்ற பார்க்குங்க. முதலாக அந்த மனப்பான்மையெல்லாம் வளர்த்துக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் தருவார் என்ற அந்த பற்றுவது இருக்குல்ல, அதுதான் அது நாம் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற அந்த அற்புதமான செயல். ஆண்டவரே அற்புதம் செய்வது வல்லவரா இருந்தார். நம்முடைய அற்புதம் எங்கே இருக்குதுன்னா அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? ரசம் குறைந்தது பிரச்சனை இல்லை, விசுவாசம் குறையாத படிக்க என்ன பண்ண. மரியாதை இயேசு சொல்லிட்ட ஸ்திரியே உனக்கு இருக்கும் என்ன சொல்லிட்ட பெரிய பலன். இயேசு ஒரு செயலை செய்ய தொடங்குகின்ற போது என் நன்மைகளாலே அவர் என்ன பண்ண முடியாது, வளைக்க முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு இயேசுவை வளைக்க முடியாது. பெற்ற தாயாகவே இருந்தாலும் இயேசுடைய செயல்களை எவருமே குறிப்பிட முடியாது. அதான் எனக்கு செய்தி. அது மரியாதைக்குமே ஒரு சீமன் பேரு பி கேர்ஃபுல். இயேசுவை உன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி விடலாம் என்று கணவன் என்ன பண்ணுறது நினைக்கக்கூடாது என்பதற்கான அறிவுகளை இந்த பகுதி கொடுக்கிறது. ஸ்திரீயை பொம்பளை சொல்லாத ஆண்கள் நான் சொல்ல முடியும். கிரேக்க கலாச்சாரத்திலே எளிமையான ஏழை பெண்ணாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், பெரிய அரசியாக இருந்தாலும், பெண் பெண்ணா பெண் ஆனா நான் அவ்வளோதான். இதில் என்ன கௌரவ பிரச்சனை? இப்படிலாம் பேசுறதுனால தான் திருவள்ளிக்கு மொழிபெயர்ப்பு என்ன பண்ணிட்டாங்க, மரியாதை மரியாதை குறைபாடு சொல்லுவது பிரச்சனைனா அம்மா ஏறிட்டு போகிறது என்ன பிரச்சனை? அம்மா நான் கெஸ்டாக வந்துக்கிறேன், நீ என்னை வளர்த்துட்டுன்றதுனால நான் என்ன செய்யணுன்றது எல்லாவற்றையும் நீ முடிவு பண்ணாதம்மா. உன்னிடத்தில் என்னை உற்பத்தி செய்த கடவுள் அப்படியே அவருடைய திருமணத்தை நிறைவேற்றுதான் என் வேலை. அவர்கள் எனக்கு ஒன்றும் என்ன பண்ணல, உத்தரவு வரல. உண்மையே தூயாவை நேரிடுவார், நீ ஒரு குமாரனை பிறப்பாய் உங்கள்கிட்ட சொன்ன கடவுள் உண்மையே நான் நேரிடுகிறேன், நீ இந்த அற்புதம் செய்யணும்னா என்னோட என்ன பண்ணல, பேசல. நீ என்னை அவசரப்படுத்தி என்னை அவமானப்படுத்தாது. தந்தையும் திருவுளமும் வெளிப்படும் வரும் வரையில் நாம் காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டுனா நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். அவசரப்படக்கூடாது. உன்னுடைய அன்பினால் என்ன பண்ணாத, என்னுடைய சுய இச்சையின்படி நடப்பதற்கு என்னை தூண்டாதே. கடவுளின் திருவுளம் வெளிப்படும் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குமான் என்று தன் தாயை பேசுகிற தப்பு. திருமறை இப்படி படித்து கற்றுக்கொள்ளது. நம்ம எதோ இலக்கணத்தோடு அப்படியே படிப்பதுனால்தான் நமக்கு அது நம்முடைய உண்மையான அறிவு விளங்குவது. அதுதான் அங்கே இருக்கிற அற்புதமான செய்தி. தந்தையின் ஆவியானவர் செயல்படும் வரும் வரையிலும் அவசரப்படாது, பொறுமையாக வேலைகளும் வரல. எங்கள் அம்மாவுக்கு என் மேலே 1000 நம்பிக்கை இருக்கிறார். கடவுளுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா இருக்கணும். என்னை அனுப்பின என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என் வேலையை தவிர என் அம்மா நினைக்கிறபடினா என் அம்மாவுக்கு நான் சகல வேலை வரணும்னா தெரியல. ஏன்னா எல்லா தாயும் தன் மகனை அப்படி தலைமையாக வச்சிருப்பாங்க. கடவுள் சொல்வதை தான் என்ன பண்ண சரி. என் அம்மாவுக்கு நான் சகல வேலை வரணும்னா இருக்கிறதுனால ஊரில் என்ன ஊரில் போய் சகல வேலை இருக்க முடியுமா? கடவுளுடைய ஆவி நம்மை நிரப்பினால்தான் அந்த முழுமைத்தன்மை
நமக்குள்ளாக வந்து செயலாற்றுவதும் வரையும் நாம் நிதானத்தோடு செயல்படுவதற்கு அழைக்கப்படத்தான் நடக்குது. இயேசு கடவுளின் சாயலிலே இருந்தும் அந்த ஆற்றலை கொள்ளை பொருளாக எண்ணாமல் நிதானமாக இருந்தார். தன்னுடைய வேலை வருவார், கடவுளுடைய ஆவி அவர் மீது இறங்கி அவருக்குள்ளாகவே அது இருக்கிறது. உள்ளிருக்கின்ற அந்த கடவுளினுடைய தந்தையினுடைய உந்துதல் வெளிப்படும் வரும் வரையிலும் ஆண்டவர் நிதானமாக இருந்தார். அந்த ஆவி அவருக்குள்ளே செயல்பட தொடங்கிய போது தண்ணீரை நிரப்பும் என்று சொன்னார். அதன் பிறகு அந்த ஆவியானவர் தண்ணீரில் மீது அசைவாடி அதை திராட்சரசமா மாற்றுகிறார். நம்முடைய தேவை என்பதை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதுதான் நாம் அவர் மீது வைக்க வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கையும் நாம் கடவுளை வியந்து போக செய்கிற அற்புதம். கடவுள் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் கடவுளுக்கே ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? முடியும். எப்போதுனா நான் அவருக்கு 100% விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவனாக நாம் இருக்கின்ற போது ஆண்டவர் வியந்து போவார். வியந்தார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் வியந்தார். நீ மனிதரோடும் கடவுளோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி யாக்கோபை பார்த்து சொன்ன ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லத்தக்கதாக ஆண்டவரை விடாமல் பற்றி பிடிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா? தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா? கடவுள் வாழும் இல்லமாக நாம் இருக்கிறோமா? என் குடும்பம், என் திருச்சபை, என் நாடு இவையெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒப்படைப்பு நமக்கு இருக்கிறதா? என் நாடு நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். உணவையெல்லாம் உற்பத்தி செய்துவிட்டு விவசாயத்தில் வேறு குளிரிலும் பனியிலும் போராடுகின்ற போது அவருடைய பங்களிப்பை அவர்கள் கொடுக்கிறார். என்னுடைய பங்களிப்பு என்ன? என் குடும்பத்திலே என்னுடைய பங்களிப்பு என்ன? என் அம்மாவுக்கு என்னால் என்ன பிரயோஜனம்? என் பெற்றோருக்கும் என் உடன்பிறப்பும் என்னாலே என்ன பயன்? திருச்சபையிலே என்னாலே என்னுடைய இறை மக்களுக்கு என்ன பயன்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை ஆண்டுக்காக திருச்சபையிலே பயன்படுத்த வேண்டும். நாட்டிலே என்ன என்னுடைய பங்களிப்பு? என்னாலே இந்த நாடு என்ன பயன் பெறுகிறது? பொது உடைமை சிந்தனை உடையதாக இருக்கிறேன். மற்றவர்களை குறித்த கரிசனை இருக்கிறதா? மற்றவர்களை மதிக்கிறதா? மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறேனா? இந்த நாட்டிற்காக உழைக்கிறவர்களோடு சேர்ந்து உழைக்கின்றவர்களாக நான் இருக்கிறேனா? இத்தனை ஒப்படைப்பும் இருக்கின்ற போது இந்த திருச்சபை இல்லறமாய் இருக்கிறது. கடவுள் அங்கே தலைவராக இருக்கிறார். நாம் அவருடைய உடலாய் இருக்கின்றோம். இந்த நாடு கடவுள் என் வழியா இந்த நாடு நீ வாழ்க்கைப்பட்ட நாடு என்று சொல்லத்தக்க ஒப்படைப்புள்ள வாழ்கிறேனா அல்லது பாழான தேசம் என்று சொல்லப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறேனா என்ற சிந்தனைகளை பெற்றுக் கொண்டவர்களாக கிறிஸ்துவை உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு இல்லறமாக என்னுடைய இடையும் இருக்க வேண்டும், என்னுடைய திருச்சபை இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும், என் நாடு இருக்க வேண்டும். இந்த சிந்தனைகளை உடையவர்களாக நாம் வாழும் போது நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாய் தருவார். தண்ணீரை ரசமாய் மாற்றுவார். ரசத்தை இயேசுவின் ரத்தமாய் அதை விட இது பெரிய அற்புதம். அதை விட தண்ணீரை ரசமாய் மாற்றுவதற்கு நாம் இயங்குகிறோம். ரசத்தை எல்லாம் மாற்ற என்னுடைய ரத்தம் என்னுடைய ரத்தத்தை எல்லாம் பண்றேன். அந்த உண்மை அன்பை புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம், நம்முடைய திருச்சபை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம், நம்முடைய நாட்டை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த சிந்தனைகளோடு ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பங்களிப்பை சரியாக செய்து நிறைவேற்றுவது நம்முடைய பற்றுறுதி வாழ்வினை அசைக்கப்படாத ஒரு பற்றுறுதி உள்ளவர்களாக நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய ஆவியான வழியாக நம்முடைய ஆற்றல் வாழ்வார்கள். கடவுள் நாமே வந்து தருவார், ஆசிரியர் தருவார்கள். நாமே தங்களை முடியாத நோக்கி வைத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. நன்றி கடவுளை தாய் தந்தைவாங்க. இந்த நல்ல நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு நாம் இணைந்து உம்முடைய பிள்ளைகளாக நாம் இணைந்து ஆண்டவரே
இந்த திருச்சபையிலே உடைய திருப்பெயரை நான் மாற்றிப்படுத்தும்படியாக உங்களுடைய பெயரை புகழ்ந்து பாடுவதை வார்த்தை நாங்கள் கேட்போம். ஆண்டவரை துணை செய்ததற்காக நன்றி சேர்க்கிறோம். நீர் விரும்புகின்ற உங்களுடைய திருமணம் நிறைவேற்றுகின்ற ஒப்படைப்புள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியான வழியாக ஆற்றலையும் கருவறைகளையும் நிறைவாய் தந்திரமையுமாய் உங்களை கொண்டாடும். எங்களுடைய குற்றங்கள், தப்பிதங்கள், பாவங்கள், மீது எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தரும். உடைய நிறைவான அன்பினாலே எங்களை தாங்கியவர்கள் எல்லாவற்றையும் திருக்கத்திற்காக ஒப்புக்கிறோம். ஆண்டு கொண்டு வேண்டத்தை பலப்படுத்தும். இயேசுவின் திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, தர்மத்திற்கே பிதாவே, இன்று எல்லா மனைவி